இந்த அரசியல் யாருக்கான அரசியல்? யார் நடத்திய அரசியல்? யார் மூலம் நடத்திய அரசியல்? ஆனா உண்மையிலே சனாதனம்னா என்ன? வேதங்களின் ஆதார இந்த கோட்பாட்டை கேள்வி கேட்க கூடாது. இந்த பதிவு ஏன் ஆரிய மதமும் என்று அழைக்கப்பட்டு பின் வைதீக மதம் என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது ஆங்கிலேயர்களின் உதவியால் உருமாற்றம் பெற்ற இந்து மதம். அந்த இந்து மதம் இப்பொழுது மக்களை துண்டு துண்டாக பிரித்திருக்கிறது. இது அனைத்திலும் அரசியல் இருக்கின்றது. அன்புள்ள உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான ஜெய்மீன் கலந்த வணக்கம் கூறுவது ஆசான் நண்பர்கள். காலம் கடந்த முடிவுதான். இருப்பினும் தற்காலத்தில் நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகள் இதன் மூலம் அம்பேத்கரின் 37 தமிழில் வெளிவந்துள்ள பேச்சும் எழுத்தும் முக்கியமான கருத்துக்களை, அறிவுறுத்தல்களை, வழிகாட்டுதல்களை தொகுத்து கற்போம் கற்பிப்போம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இதுவரை அம்பேத்கரின் நூல்களை படிக்க வாய்ப்பில்லாதவர்களும் அல்லது படித்து அதை மேலும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுவர்களுக்கும் அவர்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இதனை வழங்க இருக்கின்றோம். இதனை பார்த்து கேட்டு அறிந்து பதிவுகள் எடுத்து பயனடைமாறு மேலும் செழிப்படைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அம்பேத்கர் நூல்களை படித்த மேதைகளும் அறிவு ஜீவிகளும் உண்டு என்று நாங்கள் அறிகிறோம். அவர்களிடமிருந்து எங்களுக்கு வழிகாட்டுதல்களை எதிர்பார்க்கின்றோம். இந்த பதிவு ஏன் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் தோன்றும். அம்பேத்கரின் வாய்மொழியில் சொல்வது என்றால், the time has come when the Hindu mind must be freed from the hold which the chilly ideas propagated by the Brahmins have on them. Without this liberation, India has no future. தவறான தார்மீக அளவில் பொய்யான கருத்துக்களை இந்து மக்களின் மனதில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதை வெளியேற்றாமல் இந்து மக்களுக்கு வருங்காலம் இல்லை என்ற அம்பேத்கரின் வாய்மொழிக்கு ஏற்ப ஜனநாயகத்தில் முக்கியத்துவம் அறிந்த விலை போகாத சமூக மக்களை உருவாக்குவதே எங்களது முக்கிய நோக்கமாக இந்த பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். இந்த பதிவுகளை வழங்குவதற்கு மிக முக்கியமாக எங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்ற இந்த அம்பேத்கரின் 37 நூல்களும் அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைத்துவிடவில்லை. இருட்டு அறையிலே இரும்பு பெட்டியிலே தூங்கிக் கொண்டிருந்த பல ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி வெளிக்கொண்டு வந்த நாக்பூர் அட்வொகேட் ஜே.பி. பன்சூர் அவர்களுக்கும் அந்த இரும்பு பெட்டியிருந்த அத்தனை நூல்களையும் ஆங்கில தொகுதிகளாக வெளியிட்டு உதவிய சகோதரர் வசந்த் மூன் மற்றும் ஒரு குழுவினருக்கும், அதே போன்று ஆங்கிலத்தில் வெளிவந்த அத்தனை நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்து வெளிக்கொண்டு வந்த சகோதரர் டாக்டர் எஸ். பெருமாள் அவர்களுக்கும், திரு ஐ. இசக்கி அவர்களுக்கும், திரு ரா. ரங்கசாமி அவர்களுக்கும், பேராசிரியர் கா. இரா. இளங்கோ அவர்களுக்கும், திரு எஸ். மார்கபந்த் அவர்களுக்கும், திரு ஆ. குப்புசாமி மற்றும் அவர் குழுவில் பணியாற்ற அத்தனை அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது அயராத பணி இல்லையில் எங்களுக்கு பல வினாக்களுக்கு விடை கிடைத்திருக்காது. எங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி உங்கள் அனைவருக்கும் எங்களது மீண்டும் ஒரு முறை உங்கள் நன்றியை கூறி எங்கள் பணியை துவங்குகின்றோம். சகோதரி இசைவாணி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் பாடிய பாடல்களுக்காக அவருக்கு கிடைத்த அச்சுறுத்தல்களும் வசை சொற்களும் சகோதரர் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு திருவள்ளிபுத்தூரில் நடந்த நிகழ்வு, அதற்கு அவர்கள் அளித்த பேட்டி, அதே போன்று அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் சகோதரர் திருமாவளவன் கலந்து கொள்ளாமை குறித்து அவருக்கு சமூக ஊடகங்களும் பத்திரிகைகளும் அளித்த அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களும் விமர்சனங்களும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சகோதரிக்கு ஏற்பட்ட தீவிரமான சம்பவத்திற்காக எதிர்கட்சிகள் நடத்திய மிகப்பெரிய போராட்டமும், குறிப்பாக சகோதரர் அண்ணாமலை அவர் நடத்திய சாட்டையடி போராட்டம், இவைகள் எல்லாம் தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டங்கள், நிகழ்வுகள். அதே போன்று 90 நடுவில் அகில உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்கள் வீட்டில் இருந்த பிள்ளையாரும் இந்து கோவிலில் இருந்த பிள்ளையாரும் ஒரே நாளில் பால் குடித்த சம்பவம் இதற்கு முன்னும் நடந்ததில்லை, இதற்கு பின்னும் நடந்ததில்லை. ஒரே நாளில் அமெரிக்காவில் இருக்கின்ற அனைத்து பிள்ளையாரும் பால் குடித்தது, இந்தியாவில் இருக்க குக்கிராமம் வரை நகரங்களில் இருந்த அத்தனை பிள்ளையார் பால் குடித்த மிகப்பெரிய சம்பவம். அதே போன்று ஊழலுக்கும் லஞ்சத்தை எதிராக சகோதரர் அண்ணா ஹசாரை நடத்திய உண்ணாவிரத போராட்டமும், அதற்கு இந்திய ஊடகங்களும் பத்திரிகைகள் அளித்த வரவேற்பு. புல்புல் பறவை சகோதரர் சாவர்கர் அவர்கள் அந்தமான் சிறையில் இருந்து பறந்து வந்து இந்திய தீபகத்தில் அவர் ஆற்றிய தொண்டை பற்றி கர்நாடக மாநில பள்ளி பாட புத்தகத்தில் அந்த செய்தியை இணைத்தது. பாராளுமன்ற கட்டடத்தில் வண்ண புகைக்குண்டு வீச்சு, இந்து ராஷ்டிர அமைத்தல், புதிய அரசியல் நிர்ணய சட்டம் வரைவு, தலைநகர் மாற்றம், இது குறித்து ஒரு முன்மொழிதல், இவைகள் அனைத்தையும் நாம் நன்றாக உற்று நோக்கும் பட்சத்தில் இதிலிருந்து ஒரு கருத்து நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. என்று என்னவென்றால், இது அனைத்திலும் அரசியல் இருக்கின்றது. அந்த அரசியலில் ஒரு நோக்கமும் இருக்கிறது. இந்த அரசியல் யாருக்கான அரசியல்?
யார் நடத்திய அரசியல், யார் மூலம் நடத்திய அரசியல், இது போன்ற கேள்விகள் கேட்கும் பட்சத்தில் இதற்கான பதில் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவதை நீங்கள் நன்றாக உற்று நோக்க முடியும். நேர்கோட்டில் மட்டுமல்ல, ஒரு மைய புள்ளியிலும் இணைவதை நீங்கள் நன்றாக கவனிக்க முடியும். அப்படி என்றால் இது நமக்கு எதை உணர்த்துகிறது? ஒரு குழு உங்களை, என்னை, நம்மை எப்பொழுதும் ஏழைகளாக, ஒடுக்கப்பட்ட மக்களாகவே இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடைபெறுவது நன்றாக புரிகின்றது. இந்த திட்டமிட்ட செயலால் இன்று நடைபெறவில்லை, 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற செய்தி. இதன் மூலம் இந்திய மக்கள் பல சிறு துண்டுகளாக, ஒன்று சேராத துண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளார். இந்த பிரிவினைக்கு அவர்கள் உபயோகப்படுத்திய யுக்தி ஜனநாயகத்துக்கு எதிரான, சமமற்ற, படிநிலை கொண்ட, சாதியான அமைப்பை கொண்ட சமூக அமைப்பு, கிரேடட் இன்இக்வாலிட்டி. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்கள் கோருவது சமத்துவம், தார்மீக சமத்துவம். இப்படி தார்மீக சமத்துவம் கேட்கின்ற மக்களை திசை திருப்புவதற்கும், மடைமாற்றம் செய்வதற்கும், அவர்கள் கைகளை வைத்தே அவர்கள் கண்களை குத்துவதற்கும் அவர்கள் உபயோகிக்கப்படுகிற சாதனம் மதம். குறிப்பாக ஆரிய மதமும் என்று அழைக்கப்பட்டு, பின் வைதீக மதம் என்று அழைக்கப்பட்டு, தற்பொழுது ஆங்கிலேயர்களின் உதவியால் உருமாற்றம் பெற்ற இந்து மதம். அந்த இந்து மதம் இப்பொழுது மக்களை துண்டு துண்டாக பிரித்திருக்கிறது. இந்து மதத்தை பற்றி தெளிவாக கேட்டால் அவர் கூறுகின்ற செய்தி, இந்து மதம் சனாதானமானது, முடிவில்லாதது. இன்னும் நம்ம அழுத்தி கேள்வி கேட்டாக்குள்ள அவங்க அதுக்கு மேல பதில் சொல்ல மாட்டாங்க, மறுபடியும் திருப்பி கேட்பாங்க. சனாதனம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி என்னன்னாக்க, நால்வகை வர்ணாச்சாரத்தை இந்த சனாதனம் குறிக்கிறதாக நினைச்சிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே சனாதனம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்க யாருமே தெளிவான பதில், நேரடிய பதில் எப்பயுமே சொல்றது இல்லை. காரணம் ஒண்ணு, அவங்களுக்கு தெரியாம இருக்கணும். அப்படி அவர் சொன்னா அந்த பதில் கேள்விக்குரியதா இருக்கும்போது அச்சத்துல அவங்க சொல்லாம இருக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்க முடியும். ஆனா சனாதனத்துக்கு ஒரு சொல்லுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்ல, அந்த அர்த்தம் என்ன? ஆகவே சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் அவங்க சொல்லுகிற செய்தி ஒன்று, இந்து மதம் சனாதனமானது, மாற்றம் இல்லாதது. இன்னும் திருப்பி கேட்டோம்னாக்க, மாறாதது, அழியாதது, முதலும் முடிவும் இல்லாதது, சொர்க்கத்துக்கான வழி, இப்படி சொல்லிடுவாங்க. இது எதுலையாவது இந்த வார்த்தையில சனாதனத்துக்கு அர்த்தம் கிடைக்கிறதா? எங்கேயுமே சனாதனத்துக்கான அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இதுக்கு பதிலா உண்மையாக சனாதனத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றது நம்ம புரியுது. அப்படின்னா தேடி பார்த்த பொழுது நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னாக்க, மனுஸ்மிருதியுடைய அத்தியாயம் 1 ஸ்லோகம் 22, 23 இதை பற்றிய செய்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா மனுஸ்மிருதினா என்ன? மனுன்றது ஒருத்தரோட பேரு. அவரை இப்ப நம்ம பாக்குறோம், நிறைய பார்க்க போறோம். இந்த மனுன்ற பேரு ஆணா வரும், பெண்ணா வரும், கடவுளா வரும், பேச்சா வரும், எல்லா இதுலயும் வரும். ஆக மனுன்ற சொல் ஆரிய இலக்கியத்துல பல இடத்துல ஆக்குப்பை பண்ண இடம் மனுன்ற சொல். அந்த மனுன்றது ஒரு ஆளை குறிக்குது. ஸ்மிருதி, ஸ்மிருதினா என்ன? ஸ்மிருதினாக்க சட்ட நூல். இன்னொரு அர்த்தம் மரபு. இந்த ஸ்மிருதின்றதுக்கு சட்ட நூல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மரபுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா இந்த ஸ்மிருதின்றது இன்னொரு விளக்கம் என்னன்னாக்க, இந்த வைதீக இலக்கியங்களை 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு சுருதினும், இன்னொன்னு ஸ்மிருதினும். இந்த சுருதினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தெய்வத்தின் சொல். இந்த தெய்வத்தின் சொல்லு சொன்னாக்க இன்னொன்னு உங்களுக்கு நினப்பு வரணும், நல்லா தெரிஞ்சவங்களுக்கு. தெய்வத்தின் குரல். அது யாரு எழுந்தது? சங்கராச்சாரிய எழுதிய நூலுக்கு பேரு தெய்வத்தின் குரல். அவர் எங்க நிறுத்தாரு? இந்த தெய்வத்தின் சொல்லுன்றது தூக்குனது. இன்னொரு நினப்பு நினைக்கிற, சுருதின்றது வேதம் போன்ற முக்கியமான சொல்ல, இது மாற்ற முடியாது, மிக முக்கியமானதை பார்த்து சுருதி சொல்றாங்க, மற்றதை ஸ்மிருதி சொல்றாங்க. இது இலக்கியத்தை சொல்றதுனால ஸ்மிருதின்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. ஸ்மிருதியோட தொகுதி 1 இருக்கிற ஸ்லோகம் 22, 23 இருக்கிற சில செய்தியை சொல்லுது. இந்த 22, 23க்கான அந்த விளக்கங்களை யார் சொல்றாருனாக்க, துள்ளுகப்பட்டார் அப்படின்ற ஒரு மனுஸ்மிருதிக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. அந்த விளக்க உரையில தான் சனாதனம் என்றால் என்றென்று முன்பே இருந்து வருவது. ஆக சனாதனன்றதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. ஒண்ணு, மாறாதது, அழியாதது, முதலும் முடிவும் இல்லாதது, என்றென்றும் முன்பே இருந்து வருவது. இந்த 4 விளக்கம் சொல்றாங்க. அந்த 4 விளக்கமும் ஆனா சனாதனத்தை புரிஞ்சுக்கிறதுமே இருக்கு. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறவே இருந்தா புரிஞ்சுக்கிறதுமே இல்லை. அப்படின்னா சனாதனன்றது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கணும்ல. அப்ப அந்த அர்த்தத்தை நம்ம தேடி வைப்பதான் இப்ப இந்த குள்ளுகப்பட்டது. இந்த ஸ்லோகம் 22, 23க்கான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அதாவது முந்தைய கல்ப காலத்தில் இருந்த அதே வேதங்கள் பரமாத்மாவோடு ஒன்றானவரும் எல்லாம் அழிக்க வல்லவருமான பிரம்மாவின் நினைவில் பாதுகாக்கப்பட்டன. அதே வேதங்கள் இப்போதைய கல்ப காலத்தின் துவக்கத்தில் அக்னி, வாயு, சூரியன் மூலம் வெளிக்கொணரப்பட்டது. அக்னியிடமிருந்து ருக்வேதமும்,
வாயிடமிருந்து யஜுர்வேதமும் சூரியனிலிருந்து சாம வேதமும் வெளிவந்தன. வேதங்களின் ஆதார இந்த கோட்பாட்டை கேள்வி கேட்க கூடாது. இதுதான் இந்த 22, 23க்கான விளக்கம். இதுல நம்ம ஒரு 4 முக்கியமான சொற்கள் வருது. என்னென்ன அப்படின்னாக்கா, 1 கல்பம், 2 வேதம், அடுத்தது பரமாத்மா பிரம்மா. இந்த பரமாத்மாவும் பிரம்மாவும் கடவுள்கள், 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அது ஆனா வெவ்வேறு ஆளா பேரா இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்றதுனால ஒருத்தருக்கு வித்தியாசம் வேணாம், 2 பேரும் கடவுள்கள். ஆக இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அவங்க 4 வேதங்கள் சொல்லியிருப்பாங்க. நான் இங்க சொல்ல போனது 3 வேதங்கள் தான் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆக இந்த 3 வேதம் அப்ப நமக்கு இந்த திருப்பி சொல்றப்ப இந்த கல்பம்ன்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுன்னா நம்ம சொன்ன அந்த டெபினிஷனுக்கு நீட்டா நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ஆனா கல்பம்னா என்ன? கல்பம் ஒரு கால அளவு. இந்த கல்பம்ன்றத என்ன சொல்றாங்கன்னாக்கா, வருஷம், யுகம், மகா யுகம், மன்வந்தரம், கல்பம். வருஷம்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, 365 நாள். யுகத்துக்கு எங்கேயுமே ஒரு அளவு ஒரே அளவை வைக்கல, மாறி 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 சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்காக நம்ம ஒரு யாட்சிக்கு ஒரு அளவை நம்ம எடுத்துக்குவோம், தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சுக்குவோம். அதே மாதிரி யுகத்தை 4 யுகமா பிரிச்சிருக்காங்க. அது கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்படி 4 யுகம் இருக்கு. இந்த 4 யுகமும் ஒன்றன் கீழ் ஒன்றாக மறுபடிபடி தோன்றிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு முடிஞ்சு கிருத யுகம் முடிச்சுன்னா திரேதா யுகம் வரும், திரேதா யுகம் முடிஞ்சா துவாபர யுகம் வரும், துவாபர யுகம் முடிச்சுன்னா அடுத்தது கலியுகம் வரும், இந்த கலியுகம் முடிஞ்சா மறுபடியும் கிருத யுகம் வரும். இந்த 4க்கு ஒரே வகையான அளவுகோல் கிடையாது, ஆண்டுகள் கிடையாது. ஒவ்வொன்றுக்கு மாறுபட்ட ஆண்டுகள் உண்டு. இந்த 4 சேர்ந்தது மகாயுகம். 71 மகாயுகம் கொண்டது ஒரு கல்பம். தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கல்பம்ன்றதுக்கு 2 வகையா நம்ம புரிச்சுக்கலாம். நான் கல்பத்தை துவங்குறதுக்கு பேரு சிருஷ்டி, பிரளயம். சிருஷ்டினா தோற்றம், பிரளயம்னா அழிவு, அவ்வளவுதான். இப்ப நமக்கு நம்ம டெபினிஷன் மறுபடியும் பார்த்தோம்னாக்கா, அந்த குழுக்கப்பட்ட சொன்ன அந்த 23 விளக்கத்தை பாக்குறப்ப எனக்கு புரியும். அந்த கல்ப கால துவக்கத்தில் அப்படின்னாக்கா சிருஷ்டியில் ஆரம்பிக்குது, மறுபடியும் அது முடிகிறப்ப பிரளயத்துல முடிஞ்சிச்சுன்னா அந்த வேதங்கள் முழுசுமே பிரம்மாவின் நினைவில் பாதுகாக்கப்படுது. மறுபடியும் அடுத்த கிரதம் அந்த கல்ப காலத்தில் துவக்கத்துல சிருஷ்டியில அதே வேதங்கள் அவர் மண்டையிலிருந்து அக்கினி, வாயு, சூரியன் வெளிவரதாக சொல்றாங்க. தோற்றமும் இல்லாம இருக்குது. அப்புறம் இந்த யுகம் 3-4 யுகன்றதுக்கு ஆண்டு விளக்கம் தெரிஞ்சாதான் மற்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னாக்கா இந்த கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கிருத யுகம்ன்றது 4000 வருஷம், திரேதா யுகம்ன்றது 3000 வருஷம், துவாபரன்றது 2000 வருஷம், இவர் கலியுகம்ன்றது 1000 வருஷம். ஆனா இதோட மட்டும் விட்டுல அவங்களுக்கு. அதுக்கு மேல இன்னொன்னு வச்சிருக்காங்க அவங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் 2 காலங்கள், சந்தியா, சந்தியாம்சா அப்படின்னு. சந்தியா, சந்தியாம்சா. சந்தியான்றது விடியல், சந்தியாம்சான்றது அந்தி. ஒவ்வொரு நாள்ல துவக்கிறத சொல்றது சந்தியான்றாங்க, முடியுன்றத சந்தியாம்சா அப்படின்ற. இந்த 2க்கும் ஒவ்வொன்றுக்கும் இதுல 10% எடுத்துக்குவாங்க. அப்படின்னா சந்தியாவுக்கு 400 வருஷம், இவங்க சந்தியாம்சாவுக்கு 400 வருஷம். மொத்தம் அப்படின்னா கிருதயுகம் 4800 வருஷம். இதே மாதிரி இவங்க 3600 வருஷம், இது 2400 வருஷம், இது 1200 வருஷம். மொத்தமா கூட்டினீங்கன்னா ஒரு மகாயுகம் 12000 வருஷம். ஒரு மகாயுகம் 12,000 வருஷம். அப்படின்னா ஒரு கல்பம்ன்றது 12,000 × 71 8,52,000 வருஷம். ஒரு கல்பம்ன்றது 8,52,000 வருஷம். இது முடியுதான். இது முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் தொடர்ந்துதான். இது நமக்கான ஆண்டு. ஆனா இது தேவர்களின் வருஷம். இது கணக்கு போறது தேவர்களை இந்து மதம் சொல்லிக்கிட்ட அந்த மதத்தோட ஒரு கோட்பாட்டுல மன்வந்திர கோட்பாடு ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடின்படி இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆளுறது இங்க இருக்கிறது கிடையாது. தேவலோகத்துல ஒரு குழு இருக்குது. அந்த குழு ஆட்சி செய்யுது. அந்த ஆட்சி செய்ய அந்த குழு மன்வந்திர குழு பேரு. அவங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு தேவ நாட்கள் கணக்கு. அவங்களுடைய ஒரு தேவ நாள் நம்மளை பொறுத்தவரை ஒரு வருஷம். அப்படின்னாக்க அவங்க கணக்கு பார்த்தாங்கன்னா இன்னும் 360 நாள் போட்டுக்க வேண்டியது. 360 போட்டுக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருதுன்னா 30,67,20,000 வருஷம் வருது. மொத்தம் ஒரு கல்பம்னா எவ்வளவு வருது? 30,67,20,000 வருஷம் ஒரு கல்பம். இந்த கல்பம் முடிச்சுட்டு பல கல்பம் வருதா அப்படின்னு சிந்திக்காதீங்க. நம்ம பேச போறோம். அப்ப மன்வந்தரம் நம்ம சொன்னோம். இந்த மன்வந்தரம் 71 வருஷம் கொண்ட கல்பம். ஆனா மன்வந்தரம் 71க்கு மேல இன்ஃபினிட்டி எவ்வளவு இதுவரை யாரும் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லல. அப்படி மன்வந்தரத்துக்கு கணக்கில்லா ஆண்டுகளை கொண்ட அதுக்கு எவ்வளவு நமக்கு இதுக்கே 30 வருஷம். ஆனா அவங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னா மன்வந்தர்ல 14 வருஷம் மன்வந்தர்கள் நடக்குது. இது 7வது 8வது மன்வந்தரம் சொல்லிட்டு கணக்கு சொல்றாங்க. என்ன பேசுவோம். ஆக இந்த சொல்ற கணக்கெல்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும்.
அதெல்லாம் விட்டுட்டு இப்ப சனாதானம்னாக்க அவங்க சொன்னதை அப்படியே திருப்பி பார்ப்போம். இந்த சனாதானம் என்பது மாற்றம் இல்லாதது. எங்க முதல் கல்பத்தில் இருந்த அதே வேதங்கள் மறு கல்ப காலத்தில் வருது, மாற்றம் இல்லாம அவருடைய பிரம்மாவின் நினைவில் இருந்து கொண்டு அப்படியே வருது, அது மாற்றம் இல்லாமல் வருகிறது. ஆமா. அடுத்தது அழியாதது. அந்த வேதங்கள் அழிய போறதே இல்லை, இன்னொரு மறு கல்பம் வந்தாலும் மறுபடியும் அது வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அழியாதது. முதலும் எப்ப ஆரம்பிச்சுன்னு யாருக்குமே தெரியாது, எப்ப முடிய போகுது அதுவும் யாருக்குமே தெரியாது. முதலும் முடிவும் இல்லாதது. அடுத்தது நம்ம குள்ளுகப்பட்டம் சொல்ல அந்த என்றென்றும் முன்பே இருந்து வருவது. ஆமா, முந்திருந்த கல்ப காலத்தில் இருந்ததுதான் இப்ப வருது, இந்த கல்ப காலத்தில் இருந்தது அப்ப எப்போதும் முன்பே இருந்து வருவது. இந்த சொல்களில் மொத்த அடக்கமாக இந்த சனாதானம் இருப்பதனால சனாதானம் என்பதற்கான உண்மையான விளக்கம் என்னன்னாக்க வேதத்தின் தோற்ற கோட்பாடு சனாதானம் என்று அழைக்கப்படுகிறது. வேதத்தின் தோற்ற கோட்பாடு சனாதானம் எடுக்கும். ஆனா இன்னொன்னு இருக்குது, வேதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்ப சனாதானம் என்பதற்கு என்ன நம்ம அர்த்தம் பார்த்தோம், இதோட நம்ம முடிக்கப்படல, இதோட தொடர்ந்தே உள்ள செய்தி இருக்குது, அதை நம்ம சொல்லிடுவோம். அது என்னன்னாக்க இதுவரை சொன்ன இந்த வேதம் எப்படி தோன்றிச்சு அப்படின்ட்டு மனு ஸ்மிருதியில சொல்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னுட்டு இந்த அனைத்து இலக்கியங்களையும் தேடி பார்த்தீங்கன்னா இது 20 இடத்துல பல்வகையில இந்த வேதங்கள் தோன்றியதாக சொல்லியிருக்காங்க. அந்த இதுல முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம இதுல பார்த்துருவோம். ஏன்னாக்க இது மனுஸ்மிருதியில சொல்றது மட்டும்தான் நிலை என்று நினைச்ச கூடாது என்பதற்காக இப்ப நம்ம சொல்றோம். ஆக வேதம் தோற்றம் 20 வகையில சொல்றாங்க, அந்த 10 வகையில வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த 10 வகையை நம்ம பின்னாடி சொல்லலாம். இப்ப முதல் 20 வகைகள் முக்கியமான இடத்துக்கு மட்டும் சொல்லுவோம். ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல 90வது பாடல், 10வது மண்டலம் 90வது பாடல்ல 9வது பிரிவில இந்த வேதத்தின் தோற்றத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அத ஒரு சின்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அங்க புருடா என்ன புருடா உருன்னு சொல்லுவாங்க. அந்த புருடான்றது இவங்க யாருக்கு அர்த்தம், ஒரே அர்த்தம் புருடானாக்கு என்ன அர்த்தம் தெரியும். அந்த புருடான்ற வார்த்தை எங்க வந்துச்சுன்னு பாருங்க. இந்த ரிக்வேதத்துல சொல்லியிருக்க அந்த புருஷ சூக்தத்துல சொல்லியிருக்க செய்தி எப்படின்னாக்க புருஷா என்ற புராண கற்பனை பிராணி. இந்த புருஷான்றது புராண கற்பனை பிராணி. இந்த புருஷான்றத புருடான்னு அழைப்பாங்க. நம்ம புருடான்னு எடுத்துக்கிட்டோம். புருடான என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. இந்த புருடான்றத புராண கற்பனை பிராணியை பலியிட்டு யாகம் செய்வதன் மூலம் ரிக் யஜுர் சாம வேதங்கள் தோன்றின. முத இந்த இத யாகத்துக்கு பலியிட்டதான் தோன்றியதுதான் ரிக் யஜுர் சாம வேதங்கள். அதுல இருந்து ஒரு நம்ம தெரியுது, புருடான்றத இந்த புருஷான்றத பலியிட்டதான் கிடைக்கிறதுனாலதான் வேதங்கள் ரிக்வேதத்திலேயே சொல்லி இருக்கு. புருஷ சூக்தத்துல இத பத்தி இதை நினைப்பு சில நான் அடிக்கடி சொல்லுவேன், அது நினைப்பு வச்சுங்க. பின்னாடி அதை பத்தி நிறைய பேசுவோம். அந்த புருஷ சூக்தத்தை பத்தி பின்னாடி பேசுவோம். ஆக இந்த புருஷ சூக்தத்தை சொல்லிருக்காங்க. இது மட்டும் அல்ல, இதுக்காக யஜுர் சாம வேதங்கள் இந்த தோற்றத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. அது அடுத்தது அதர்வண வேதம். வேதத்தை தோற்றத்துல 3 வேதத்தை பத்தி தான் பேசணும், அதர்வண வேதத்தை பத்தி பேசல. ஆனா இங்க மட்டும் திடீர்னு அதர்வண வேதம் அவங்க எப்படி சேர்த்துட்டாங்க, அது சேர்த்துதான் 4 வேதம் சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப அதர்வண வேதம் என்ன சொல்லுது? அதர்வண வேதம் ஒண்ணு சொல்லுது என்னன்னாக்க காலத்தில் இருந்து வேதம், காலம்னா டைம், காலத்தில் இருந்து வேதம் தோன்றியது, காலத்திலிருந்து வேதம் தோன்றியது ஒன்று சொல்லுது. 2வது என்ன சொல்லுதுனாக்க கம்பா. இந்த கம்பான்ற வார்த்தையை நம்ம நினைக்கும் ரொம்ப ஒரு இதெல்லாம் கேள்விப்படாத ஒரு வார்த்தையா இருக்கும், புரிஞ்சுங்க. இந்த ஸ்கம்பான்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க 7 ரிஷிகள் யஜு சாம வேதத்தோடு பூமி, அப்புறமேட்டு ஒரு ரிஷி. இங்க 7 ரிஷி சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியில இன்னொரு ரிஷி எது சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்கம்பா. இது அனைத்திற்கும் ஆதாரமாய் விளங்குகின்ற ஸ்கம்பா. ஸ்கம்பான்றத தோற்ற வாக்கில் இருந்து வந்தது அப்படின்றத நினைப்பு வச்சுங்க. இதை பின்னாடி இதை பத்தி நம்ம பேசுவோம். இதே பேரி இன்னொருத்தர் பிரஜாதிபதி தாடியில் இருந்து வந்தது. பிரஜாதிபதி என்ற ஒரு கடவுள். பிரஜாதிபதி தாடியிலிருந்து வந்ததுன்னு அவங்களே சரபர பிராமணத்தை இதுமே நிறைய சொல்றாங்க. அடுத்தது பெருமாகிட்ட தோன்றதுன்னு சொல்றாங்க. பல பேர் பல வகையா சொல்றாங்க. ஆனா மொத்தத்துல இதை 10 வகையா வகைப்படுத்திருக்கோம். எவ்வளவு தோன்றி இருக்காங்க அப்படி சொல்றத 10 வகையா வகைப்படுத்திருக்கோம். 10 வகை என்னன்னாக்க புருஷான்ற பிராணியிலிருந்து தோன்றியது, கம்பாவிலிருந்து தோன்றியது, இந்திரனிலிருந்து தோன்றியது, காலத்திலிருந்து தோன்றியது, அக்கினி வாய் சூரியனிலிருந்து தோன்றியது, பிரஜாதிபதியிடமிருந்து தண்ணீரிலிருந்து தோன்றியது, பிரம்மாவின் மூச்சாக இருந்தது, மன சமுத்திரத்திலிருந்து கடவுளால் தோண்டி எடுக்கப்பட்டது, பிரஜாதிபதியின் தாடியின் ரோமமாக இருப்பது, வாக்கிலிருந்து தோன்றியது என்று மொத்தம் 10 வகையா பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு பெரிய கேள்வி, இது ஒரு வேதன்றது அவங்களுடைய முக்கிய அந்த இத 10 வகையா தோன்றியதாக அவங்களே பதிவு பண்ணிருக்காங்கன்னாக்க நம்ம எதை எடுத்துக்கிறது, எதை உருறது, எதை நம்புறது? இந்த செய்தியை அவங்க ஏன் சொன்னாங்க,
இப்படி 10 வகை வகைப்படுத்திய செய்திகளை ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. அதுக்கு நேரடியான பதில் கண்டிப்பா வராது. இப்படி எதற்கு எடுத்தாலும் பதில் சொல்லாமல் ஒரு கேள்வி கேட்டா வேற பதில் சொல்றதா அவங்களுடைய முக்கிய குறிக்கோளா காலமா எப்பயுமே வச்சிருக்காங்க. அதனால இது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்க, இந்த வேதம்ன்றது தோன்றிய வரலாறுல நம்ம இன்றைய முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, சனாதானம் என்பது வேதத்தின் தோற்ற வரலாறு. வேதத்தின் தோற்றத்தை பற்றி கூறுவதுதான் சனாதானம் என்று தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேதத்தோட தோற்றம் இன்னும் பகவகைகளை சொல்லியிருக்காங்க. இதுதான் வைதிக மதத்தின் கோட்பாடுகள் என்று சொல்லி இன்றைய இதை நம்ம முடிச்சுக்கிறோம். இது மற்றதை மறுபடியும் அடுத்த இதுல வந்து நம்ம நிறைய செய்திகளை பார்ப்போம். அதோட உங்களுடைய ஆசா நம்பர்.